வாட்ஸ்அப்பை யாருமே ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு செட்டிங்ஸை ஆன் பண்ணா போதும் கம்ப்ளீட் பிரைவேசி ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முதல்ல டெக் படீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்போட பிரைவேசி செட்டிங்ஸ்க்காக இதை ஆன் பண்ணிக்கோ அதை ஆன் பண்ணிக்கோன்னு பல விஷயங்களை ஆன் பண்ணி வச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஆன் பண்ண தேவையில்ல, இந்த ஒரு செட்டிங்ஸை ஆன் பண்ணா போதும். இதை ஆன் பண்ணாலே உங்களுடைய வாட்ஸ்அப்பை யாருமே ஹேக் பண்ண முடியாது, ஈவன் உங்களோட ஓடிபி இருந்தா கூட. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் ஆயிடும். அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய மீடியா, அட்டாச்மெண்ட், லிங்க் இது மாதிரி எல்லாமே பிளாக் ஆயிடும். ஈவன் கால் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட்ல போயிடும். நீங்க கால் பேசும்போது உங்களுடைய ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க எங்க இருந்து கால் பேசுறீங்க அப்படிங்கறத கூட ட்ரேஸ் பண்ண முடியாது. உங்களோட பிரைவேசி செட்டிங்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஈவன் குரூப்ல கூட அன்னோன் நம்பர்ஸ் யாருமே உங்களை ஆட் பண்ண முடியாது. இந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெனுல செட்டிங்ஸ்ல பிரைவேசில அட்வான்ஸ்டு இதுல லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். செலக்டடான யூசருக்கு தான் வந்திருக்கு, சீக்கிரமாவே எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன் ஆகும் அப்படிங்கறத காமிக்கும். அப்புறம் டர்ன் ஆன் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பின் நம்பர் கேட்கும். அந்த பின் நம்பரை மறக்காம இதுலயாவது எழுதி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துட்டு ஆன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப்பும் செக்யூர்டா இருக்கும். வரட்டா?